அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எதில் இருக்குன்னா அலகு 7ல் இருக்குது, தமிழ் சான்றோர். இது 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் உரைநடை பகுதியில் பின்னால் இருக்குது. சிற்றகல் ஒலின்னு சொல்லக்கூடிய உரைநடை பகுதிக்கு பின்னால் இருக்குது. தெரிந்து தெளிவோம். நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழ் இனத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியவர் யாருன்னா தமிழ் சான்றோர் யார்? அது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி கேட்டாங்கன்னா மாப்போ சிவஞானம். இந்த ஒரு கேள்வி இதிலேருந்து வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நன்றி. இந்த முந்தைய ஆண்டுள்ள பொது தமிழ் முழுமையான வினா விடைகள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து பயன்படுங்கள். நன்றி.